குமரனும் கங்கா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் இருக்கிறத பார்த்து வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? காலைல வந்து அவர அப்படி திட்டிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. கங்காவோட அம்மா. உடனே கங்கா வந்து "அது அப்படிதாம்மா" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "என்ன தம்பி நிஜமாவா சொல்றீங்க?" "ஆமா கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. "பாத்தில்ல தம்பி எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, எப்ப பார்த்தாலும் தம்பிய திட்டிட்டே இருந்த. இப்ப பாத்தியா அவர் என்ன வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, நேத்து போய் மன்னிப்பு கேட்டு வந்தாருன்னு சொன்னா கூட திட்டினேன். இப்ப பாரு அந்த மன்னிப்பு தான் அவர் வந்து இந்த அளவு வந்து உயர்த்தி குடுத்துருக்கு. அந்த மனுஷன் பாரு அவ்ளோ பெரிய மனுஷன் இறங்கி வந்து உங்களுக்கு ஆர்டர் குடுக்குறாருன்னா, யாரால? எல்லாம் என் பேரனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஒத்துக்கிறேன் பாட்டி நிஜமாலே அவரு வந்து இவ்ளோ வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. அத போய் நான் தான் வந்து அவசரப்பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. "சரி விடு, இதுக்கப்புறமாவது அவன புரிஞ்சு நடந்துக்கோடி" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "சரிங்க, நீங்க சீக்கிரமா வந்து குளிச்சுட்டு வந்துருங்க" அப்படின்னோனே, என்ன கங்கா அப்படி உங்களுக்கு ஸ்பெஷலா என் கையால நானே சமைக்க போறேன்" அப்படின்றாங்க. அது வந்து கங்கா சொல்றேன்ல அப்படின்னோனே, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு வராரு. உடனே வந்து சூப்பரா வந்து சமைச்சு பரிமாறுறாங்க. அவர் எடுத்து சாப்பிட போறாரு. "இல்ல, இல்ல நான் தான் ஊட்டுவேன்" அப்படி சொல்லிட்டு கங்கா வந்து ஊட்டுறாங்க. "சரிங்க நான் ஊட்டுனேன்ல, எனக்கு நீங்க ஊட்டணும்ல" அப்படின்னோனே சந்தோஷம் தாங்கவே முடியல குமரனுக்கு. உடனே சந்தோஷமா வந்து ஊட்டுறாரு கங்காக்கு. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே வந்து தன்னறியாம பார்த்துக்கிறாங்க. காவேரி வந்து நம்ம விஜய் வந்து சந்தோஷமா வந்து 2 பேரும் பேசிட்டே வந்து வந்து இறங்குறத பார்க்குறாரு தாத்தா. பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல அவருக்கு. பரவாயில்லையே 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையா வந்து இறங்குறாங்க. எப்பவுமே சண்டை போட்டுன்னு தான் வருவாங்க. இன்னைக்கு அவ்வளோ ஒத்துமையா இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போறாரு. "என்னம்மா ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது?" "ரொம்ப நல்லா இருந்தது தாத்தா. அதான் நான் ஃபோன்லேயே சொன்னேன்ல" அப்படின்னோனே, இத நம்பாம நீங்க ஃபோன் வேற பண்றீங்களா காட்டியும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே வந்து, "டேய் இல்லடா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல. அதுக்காக ஃபோன் பண்ணேன்டா" அப்படின்றாங்க. "ஆமா உங்க தாத்தாக்கு இருப்பு கொள்ளல நீங்க போனோனே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. "சரிடா எப்படி இருந்த? ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கியே" அப்படின்னோனே, ஆமா எப்படி 4 வருஷம் இருக்காது அவன் போய் அந்த பொண்ணு கூட போனது" அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. "உடனே அமைதியா இருக்கியா? தேவையில்லாதெல்லாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாரு. உடனே வந்து அமைதியா இருக்காங்க அவங்க பாட்டி. அடுத்து வந்து சரி ஓகே நல்லா இருந்ததா ட்ரிப்? "ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு போனதால வந்து நல்லாமே சமைச்சு போட்டாங்க. ரொம்ப நல்லா "ஆமா தாத்தா அவ்வளோ சூப்பரா சமைக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க. செம்மையா இருந்தது தாத்தா." "அப்ப நீ எதுவும் செய்யல?" "இல்ல தாத்தா அவளும் சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுத்தா. இன்னைக்கு காலைல அவ பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருந்தது" அப்படின்னோனே, அப்படியே தாத்தா வந்து மேம்படுத்து "நீயா விஜய் இவ்வளோ பாராட்டுறது?" அப்படின்றாரு. உடனே வந்து "இல்ல தாத்தா உண்மையிலேயே நல்லா பண்ணான். அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு சொன்னோனே, தாத்தாக்கு சந்தோஷம் அப்படி "என்ன காவேரி ஒரே நாளா மாத்திட்ட போல இருக்கு" அப்படின்னு சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து விஜயும் காவேரி வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற தாத்தாக்கு அப்படியே பூரிப்பு தாங்கல. "என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு. "பின்ன என் பேரனும் பேத்தி எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு இது போதாதா? இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்." "என்ன கஷ்டப்பட்டீங்க?" நான் அனுப்பிச்சு வச்சது இதுக்காக தானே" அப்படின்னோனே, "எனக்கு நல்லா தெரியுங்க நீங்க இதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இந்த வேலையெல்லாம் நல்லா பண்றீங்க" அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. "ஏன் உனக்கு ஆசை இல்லையா சீக்கிரமா பேரன் பேத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு?" "ஆசை இருக்குதான். எங்க இவ வந்து சரியா இருந்தா தானே, இப்போ நல்லா தானே இருக்கா. இப்பவும் வந்து குறை சொல்ற" அப்படின்றாரு. "பார்க்கலாம் பார்க்கலாம்" அப்படின்றாங்க பாட்டி. தாத்தா வந்து தனியா இருக்காரு. அப்ப காவேரி வராங்க. "என்ன தாத்தா என்ன பண்றீங்கன்றாங்க?" "சும்மா தாம்மா உட்காந்துருக்கேன்." "சரிம்மா போன ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? விஜய் உன்கிட்ட நல்லா நடந்துக்கினானா? எதுவும் பிரச்சனை ஏதாவது பண்ணானா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா, அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் எடுத்திருப்பானே உண்மையா?" அப்படின்னோனே, உடனே யோசிக்கிறாங்க. "தாத்தா யாருக்கும் தெரியாம சொல்றேன்." "ஆமா தாத்தா ரொம்ப ட்ரிங்க்ஸ் எடுத்தாரு. எனக்கே ரொம்ப பயமா போச்சு. அதுக்கப்புறமா வந்து குழந்தையா மாறிட்டார் தாத்தா. என்கிட்ட எப்படிலாம் பேசினார் தெரியுமா? நீ இதுக்கப்புறம் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொன்னாரு தாத்தா. என்னால நம்பவே முடியல." அப்படின்னோனே, "நிஜமாவாம்மான்னு?" ஆச்சரியமா கேட்குறாரு.